எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இந்த விஷயத்துல வந்து விஜய் சேதுபதி சார் எல்லா ரோலையும் எடுத்து பண்ணுவாங்க. நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நடிக்கணுங்கிறது தான் என்னோட இது. ஸோ இதுக்கு வந்து ஹீரோயினா தான் நடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல இருந்து நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னால தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய தமிழ் ஆக்ட்ரஸ்க்கு வாய்ப்பு எங்கேயோ குறையுதா? கண்டிப்பா இருக்கும், எப்படி இல்லாம இருக்கு. எனக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் வந்து ஆடிஷன் போவேன், சூப்பரா பண்ணியிருக்கீங்கம்மான்னு கையெல்லாம் கொடுத்தா நீங்க தாமா அப்படின்னு சொல்லி செலக்ட்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாம யாருமே வர முடியாது. அந்த சேனல்ல இருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு. அம்மா விளையாட்டா போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஏன்னா சினிமா மீடியானாலே பொண்ணுங்களை அவ்வளவு சீக்கிரம் அலோ பண்ண மாட்டாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ஆடிஷன்லாம் எப்படி நடக்குது என்னன்றது எங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரியான வச்சிருப்பாங்க. சும்மா எனக்கு அழுது காட்டுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. எப்படி கேக்குறீங்க அப்படின்னா, ஆனா அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பொண்ணு எனக்கு பதிலா சூஸ் பண்ணாங்க, ஆனா அவங்க பாதியிலே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க பார்த்து அவங்க கிரௌட பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்டு என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு, அஸ் ஆர்டிஸ்டா அங்க 100 பேர் இருந்தாலும் நாங்க நடிச்சுதான் ஆகணும் கேமரா முன்னாடி. இந்த ஃபாலோவர்ஸ், இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இதை மட்டுமே வச்சு பட் அவங்களால ரொம்ப நாள் சர்வே ஆக முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட யார் இருக்கா அப்படின்னா வந்துட்டு கிரானி மூவியில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஜிவி அபர்ணா தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட மூவியை பற்றியும் அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், மூவியில் அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க கிரானியில். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு மூவி பண்ணேன். நான் அந்த மூவியில் எனக்கு ஒரு மேக்கப் மேன் ஒரு அண்ணா ஒருத்தர் பழக்கம். ஸோ அவர் வந்து இந்த மூவியில் வடிவம்மாவுக்கு அவர் தான் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டது அவர் தான். ஸோ அவர் வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ சடனாக வந்துச்சு, கால் வந்துச்சு, நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கிளம்பி நான் கதை கூட எதுவுமே கேட்கவே இல்லை. என்கிட்ட சொன்னது என்னென்னா ஒரு ஹாரர் ஃபிலிம், ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு எப்படின்னா பேசிக்கலி நான் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யோசிக்கிற ஆள். த்ரில்லர் ஃபிலிம், ஹாரர் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து பயம், திகில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய தாண்டி நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ன்றதுன்ற அதிகமா. ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு நான் அந்த ஸ்டோரி எடுத்தேன். அப்படிதான் உள்ள கிரானி ரொம்ப டிஃப்ரெண்டான இதுவாக இருக்கும். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லும் போதே நம்ம வடிவுக்கரசி மேம் கூட தான் நடிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான்? இல்ல, அதெல்லாம் தெரியும். யார் யார் காஸ்ட் உள்ள என்ன யார் யார் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சிங்கம்புலி சார் இருக்காங்க, திலீபன் சார் இருக்காங்க, வடிவம்மா இருக்காங்க, அப்புறம் கஜராஜ் சார் இருக்காங்க. இது எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் ஸ்டோரியை வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா என்கிட்ட சொல்லலை. அதுக்கு டைமும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எங்க ஷூட் போயிட்டு இருந்துச்சு. இந்த ரோல் வந்து வேற ஒரு ஹீரோயின் பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால அவங்க பண்ண முடியாதனால கடைசி நேரத்துல என்ன ஃபிக்ஸ் பண்ணதுனால ஸ்டோரிலாம் எதுவும் கேட்கல. ஒரு ஒன் லைன் மட்டும் கேட்டேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சு, ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணேன். என்னெல்லாம் ஓடுச்சு மண்டக்குள்ள? இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம ஆடிஷன் போல எதுவுமே இல்லை, டக்குன்னு வருது அப்படின்னு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? இல்ல, ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் வடிவம்மாலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ சீனியர், ரொம்ப சீனியர் இல்லைங்களா. லாஸ்டா வந்து ஒத்தோட்டு முத்தியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதுலயுமே பாத்தீங்கன்னா கவுண்டமணி சாரோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த காலத்து இப்ப இருக்கிற ஆட்களோட நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடிக்க தான் போறோம். பட் அந்த காலத்து ஆட்கள் வந்து இன்னும் எவ்வளவு நாள் கெரியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட எல்லாம் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸிங்கா தான் நான் ஃபீல் பண்றேன் இப்போதைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி மேம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? சினிமான்றதை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சினிமா வந்து நான் சூஸ் பண்ணல, சினிமா தான் என்ன சூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் படிப்பை தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எனக்கு டான்ஸு, அப்புறம் இந்த மாதிரி பாட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீச், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். மொபைல் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆங்கரிங் மேலே ரொம்ப ஒரு கிரேஸு. ஸோ அப்பவே அந்த மொபைல் எடுத்துட்டு அம்மா சமைக்கும் போது அந்த குக்கரி ஷோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு யூடியூபரா இருந்திருக்கீங்க. ஆமா, சின்ன வயசுலயே அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் காலம் போக போக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு நிறைய சேட்டலைட் சேனல்ஸ்ல இருந்து ஆஃபர் வந்துச்சு. நிஜமாலே நான் எந்த ஆஃபருமே தேடி போகல. நம்ம சும்மா போய் கால் பண்ணி பேசுவோம்ல, அப்படி கால் பண்ணி பேசும்போது உங்க வாய்ஸ் நல்லா இருக்கே, நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி போய் ட்ரை பண்ணலாமே, நம்மளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் தான் என்னோட. எந்த ஷோக்கு கால் பண்ணீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லலாம் நம்ம லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல அதுல எல்லாம் கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நான் வந்து தீரன் ஒரு சேனல் வந்து ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணது. அந்த சேனல்ல இருந்தா எனக்கு ஆஃபர் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த சேனல் வந்து என்னோட வீட்டு பக்கமே இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டா போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். எங்க அம்மா அப்ப விடல. ஏன்னா சினிமா மீடியானாலே பொண்ணுங்களை அவ்வளவு சீக்கிரம் அலோ பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. எந்த பேக்ரவுண்ட்லாம் சுத்தம் யோசிப்பாங்க. ஸோ வீடு பக்கமே இருக்குங்கிறதுனால அம்மா சின்ன சேனல் தானே போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் போயிட்டு அதுலதான் ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் அங்கேருந்து ஒரு கான்டாக்டா கிடைக்கும் போது அடுத்தடுத்த சேனல்ஸ் போக ஆரம்பிச்சேன். அப்புறம் சேனல்ல இருந்து ஏன் நடிப்பு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆடிஷன் அட்டன் பண்ணேன். நல்லா நடிக்கிறியே அப்படின்னு கை கொடுத்தாங்க. அப்ப நடிப்பு வருதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிஷன்ஸ் போக ஆரம்பிச்சு இப்போ இங்க வந்து சோ வீட்ல கிரானி பார்த்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விடல, நான் ரொம்ப கெஞ்சிதான் வந்து இதுக்கே போனேன்னு சொன்னீங்க ஆங்கரிங்க்கு. சோ கிரானி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. பட் இப்போ காலப்போக்குல பார்க்க வந்து சரி ஏதோ நம்ம பொண்ணு பண்ணட்டும், லைஃப்ல நல்லா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பயங்கரமா எனக்கு மேல அவங்க என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் வருதா, பாத்தியா, ஆடிஷன் அட்டன் பண்ணியா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ஆடிஷன்லாம் எப்படி நடக்குது என்னன்றது எங்களுக்கு பெருசா தெரியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அண்ட் இப்போ ஆடிஷன்லாம் எப்படி நடக்குதுமா? இல்ல ஜென்ரலி வந்து ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரியான ஸ்டைல் வந்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் போன ஆடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைல் ஒரு படத்துக்கு தான் நான் போனேன். ஒரு நேட்டிவிட்டி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் போனேன். போனோடனே எனக்கு வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல அந்த சார். அவர் வந்து சும்மா எனக்கு அழுது காட்டுங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்போ வந்து சார் எந்த மாதிரி எப்படி கேட்குறீங்க அப்படின்னா அவர் வந்து எனக்கு நடிச்சு காமிச்சார். அவருக்கு என்ன வேணுங்கிறத அவர் நடிச்சு காமிச்சாரு. அது அப்படியே நான் பார்த்துட்டு அப்படியே கொடுத்தேன் நான். அப்பதான் அவர் வந்து ஓகே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து அப்ப அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப ஃபேட்டா இருந்தேன். இப்போ உடம்பெல்லாம் குறைச்சிருக்கேன். அந்த டைம்ல பயங்கர ஃபேட்டா இருந்தேன். ஸோ அதனால அந்த ரோலுக்கு நாப்டா இல்லை. ஆனா வந்து ஆக்டிங் வைஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறாங்க, ஆனா இந்த ரோலுக்கு இதாகல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஒவ்வொரு ஆடிஷன்ஸா போறது. மேக்ஸிமம் ஆடிஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்து சில நேரங்கள் அதை படிச்சு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நடிச்சு காட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதை நடிக்க சொல்லுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஓகே. அண்ட் கிரானிலையுமே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா 2 குழந்தைங்களுக்கு நீங்க அம்மாவா தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா எடுத்ததுமே? கண்டிப்பா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் வந்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இது உங்களுக்கு ஓகேவா? அதுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்லைனே சொன்னாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு அதெல்லாம் எந்த இஷ்யூம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா பேசிக்கலி வந்து இந்த ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், குண்டாதான் இருக்கணும், ஒல்லியாதான் இருக்கணும், அம்மாவா நடிச்சுட்டா அடுத்தது அவங்களுக்கு ஹீரோயினா பண்றதுக்கு இது இல்லை, சிஸ்டர் கேரக்டர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து ஃபீல்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை உடைக்கணுங்கிறது என்னோட மைண்ட் செட். எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இந்த விஷயத்துல வந்து விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவர் வந்து ஹீரோனா இப்படிதான் இருக்கணும்னு இல்லாம எல்லா ரோலும் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு இது பண்ணது ரொம்ப ஹாப்பி தான். ஓகே. உங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் சேதுபதி சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் வந்து ஒரு வெர்சடைல்டு ஆக்டர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அவருடைய கேரக்டர் வந்து நம்மளுக்கு தனியாகவே தெரியும், எத்தனை பேர் கூட நடித்தாலுமே. அப்படி இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் சினிமாவில் நான் இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்து நடிக்க போகிறேன் அப்படின்னு போறீங்கன்னா சின்ன படங்களில் உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய படங்களில் பெரிய படங்களில் எடுத்து பார்த்தோம்னா ஹீரோயின்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு சாங்குக்கோ இல்லைனா வந்து ஹீரோ கூட லவ் சீனுக்கு மட்டுமே வச்சிருக்காங்க இல்லையா? சோ அது பெரிய படங்கள்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கணும். சோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல எதுவா இருந்தாலும் நமக்கு நடிப்பு தான். ஆனா எனக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு சாங்க்கு வந்துட்டு போறதோ இல்ல ஒரு லவ்க்கு மட்டும் வந்துட்டு போறதோ அப்படி இல்லாம நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நடிக்கணுங்கிறது தான் என்னோட இது. ஸோ இதுக்கு வந்து ஹீரோயினா தான் நடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து பேசிக்கலி ரொம்ப சூஸ் பண்றது என்னன்னா மேக்ஸிமம் ஹீரோயினா சூஸ் பண்றேன். அந்த ஹீரோயினா சூஸ் பண்ணும்போதும் எனக்கு எந்த அளவுக்கு அதுல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு தான் நான் ஒவ்வொரு ஸ்டோரியும் சூஸ் பண்றது. இல்ல அதை தாண்டி பெரிய படங்கள் பண்ணும்போது இன்கேஸ் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அது ஹீரோயின் இல்ல, கண்டிப்பா நான் எதுவா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கறதுல தான் நான் உறுதியா இருக்கேன்.
ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஆர்டிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஆடிஷன் போவேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மான்னு கையெல்லாம் கொடுத்து நீங்கள் தான்மா அப்படின்னு சொல்லி செலக்ட்லாம் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஷூட்டுன்னு நான் ஒரு பெரிய ட்ரீமில் இருப்பேன், ஆனால் திடீர்னு கால் பண்ணி ஏதோ ஒரு இதுவா கேன்சல் ஆயிடுச்சு, உங்கள் கேரக்டர் வேற ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? கண்டிப்பா யாருமே அது அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாம யாருமே வர முடியாது. கண்டிப்பா நடந்திருக்கு. நான் சொல்ல போனா நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு என்னை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி இங்கேருந்து வேற ஊர் வெளியூர் போயிட்டு நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாகி உட்காந்துருக்கேன், மேக்கப் போட்டு ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கேன். அப்படி ரெடியாகி உட்காந்துருமா இன்னும் ஒரு 1/2 an hourல கார் வந்துரும்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு பதிலா வேற ஒருத்தவங்க வச்சு அங்க ஷூட் போயிட்டு இருந்தாங்க. அது சொல்லவே இல்லை என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, லொகேஷன் வந்து இன்னும் கிடைக்கல, பெர்மிஷன் வாங்கிட்டு. ஆனா உங்களுக்கு அது வரைக்குமே தெரியாது வேற ஒருத்தவங்களோட அங்க போயிட்டு தெரியும். ஆக்சுவலி ஓகே எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு, ஏன்னா நாங்க போனோடனே அங்க கோ ஆர்டிஸ்ட் தாண்டி நிறைய பேர் எனக்கு விஷயம் சொல்லிட்டாங்க. நம்ம பேசுறதுல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இல்லைங்களா. அப்ப சொல்றாங்க லைக் நீ உங்களோட இடத்துல வேற ஒருத்தங்க இங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி லொகேஷன் வந்து இன்னும் பெர்மிஷன் வாங்கல, ஸோ நாங்க வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு பொய்ன்னு தெரியும். சரி எப்போதான் அவங்க ரிவீல் பண்றாங்கன்னு பாப்போன்னு நான் ரொம்ப பயங்கரமா அழுதுட்டு அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே வாட் எவர் என்ன நடக்குதோ நடக்கட்டும். அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஆக்சுவலி அந்த படம் பாதியில போயிட்டு அப்படியே ஸ்டாப்பும் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அவங்க எடுக்கவே இல்லை அந்த மூவியை. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நடக்காமலாம் கிடையாது. பட் அந்த சிச்சுவேஷனை நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அங்க இருந்து வந்திருந்தாலுமே உங்களுக்கு அந்த வலின்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல சொல்ல போனா நான் நடிச்சேன், ஆயிடுச்சு அந்த படத்துல நான் நடிச்சேன். ஓகே, ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணல. இல்ல சேம் கேரக்டர் நடிச்சேன். அவங்க நடிக்க வந்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பாதியில அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு சீன் மட்டும் நடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, சொல்லாம கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றது, யாரு கூப்பிட்டாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களே கூப்பிட்டு நடிக்க வச்சு நான் தான் கடைசியில அந்த ரோல் பண்ற மாதிரி ஆச்சு. ஓகே, நம்மள ஏமாத்த போய் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். ஆனா உங்களுக்கு தோணலையா நம்ம நடிக்க வேண்டியதா வேற ஒருத்தவங்க நடிச்சாங்க, பட் நம்மள திருப்பி கூப்பிடுறாங்க, நம்ம அங்க போகணுமா, தேவையில்லை, நம்ம அடுத்த படம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரலையா? இல்ல அது என்ன காரணம்னா, அது நான் என் தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை, சினிமாவுக்கு கொடுக்குற மரியாதை. அது அவங்களுக்காக நான் அந்த இடத்துல நான் பண்ணல. நான் என் தொழிலை நேசிக்கிறேன். அது என்ன விட்டு போகல. அவங்க என்ன வேணான்னு நினைச்சாலும் அது என்ன தேடி தானே திரும்ப வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஓகே. அண்ட் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ நான் பார்த்தேன் மேம், தமிழச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ அதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு மேம். ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்துட்டா காலங்காலமாகவே வந்துட்டு மலையாள ஆக்ட்ரஸ் தான் இங்கே வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பைசனில் கூட ஒரு கான்ட்ரவர்சி போச்சு, ஏன் அனுபமா வந்து நடிக்க வச்சிருந்தீங்க, அது ஒரு வில்லேஜ் ரோல், நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் அவங்கள வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல இருந்து நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னால தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய தமிழ் ஆக்ட்ரஸ்க்கு வாய்ப்பு எங்கேயோ குறையுதா? வாய்ப்பு எங்கேயோ குறைதான்னு கேட்டா அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. பட் எனக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கு. தமிழ் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பொண்ணுங்க வந்து கம்மியா இருக்காங்களோ, தமிழ் பொண்ணுங்க வந்து நடிக்கிற ஆட்கள் வந்து கம்மியா இருக்காங்களோ. நான் அது ரொம்ப ப்ரௌடா தான் அந்த தமிழச்சிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இனிமேலாவது வந்து தமிழ் பெண்கள் வந்து அதிகமா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதை தாண்டி வந்து வாய்ப்பு குறைவா இருக்குதுங்கிறத தாண்டி நம்மளோட கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து, ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்ல இருந்து நிறைய பெண்களுக்கு வந்து தடங்கள் இருக்கு. அதனால நிறைய இப்ப வெளியில வரத்துக்கு யோசிக்கிறாங்க. பட் இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்ப நிறைய தமிழ் பொண்ணுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பூம்ராங்க ஆனதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதான் என்னோட அடுத்த கொஸ்டின். அது நீங்களே அதுக்கு லீட் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வந்து அதுல இருந்தே இங்க நடிக்கிறதுக்கு சான்ஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸோ அதுல இருந்து வரவங்களாலையும் இங்க இருக்கக்கூடிய, நான் ரொம்ப காலங்காலமா நடிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு 10 years நடிச்சிட்டு இருக்கேங்க, பட் நான் வெளியே தெரியல, ஆனா இப்போ வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கான அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி ஒரு ஆதங்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், எப்படி இல்லாம இருக்கும். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா
இது நாங்க அவங்கன்னு சொல்ல வரல. நார்மலா வந்து ரீல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு சின்ன கேமரா வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 ரூம்குள்ள 4 செவுத்துக்குள்ள அது பண்ணிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொண்ணு எனக்கு பதிலா சூஸ் பண்ணாங்க, ஆனா அவங்க பாதியிலே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்க பார்த்து அவங்க கிரௌட பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்டு என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் ஆர்டிஸ்டா அங்க 100 பேர் இருந்தாலும் நாங்க நடிச்சுதான் ஆகணும் கேமரா முன்னாடி. எங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது, அந்த பயம் இருக்கக்கூடாது, அது தயக்கம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. பட் அவங்க ஜென்ரலி நிறைய இன்ஸ்டாகிராம் பண்ணி பழக்கம் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இங்க இவ்வளவு க்ரௌட் இருக்கு, எப்படி பண்றது, ஏன் இவ்வளவு பேர் சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனாலதான் அவங்க போனாங்க. திரும்ப அதே ரோலுக்கு நான் உள்ள வந்து நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு ஆதங்கமாவும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நாங்க வந்து எங்களை மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து இதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு இருக்கோம். பட் வெறும் வந்து இந்த ஃபாலோவர்ஸ், இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இதை மட்டுமே வச்சு உள்ள வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களால ரொம்ப நாள் சர்வே ஆக முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பிஸி ஷெட்யூலையும் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a nice interview. தேங்க்யூ.